இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவ்வாய் பயிற்சி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசியில் செவ்வாய் பயிற்சியாக போகுது. 5ஆம் தேதி இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகுது இல்லையா? அப்போ 5ஆம் தேதி 2024 இந்த வருடத்தில் இரவு பொழுதில் 9:07 மணிக்கு இது நடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் மற்றும் வீரத்தின் காரணின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது புத்தாண்டில் 2024 தனுசு ராசியில் மாறப்போகுது. செவ்வாய் பயிற்சி பற்றி தகவல்களை பார்த்துடலாம். 2024 ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. செவ்வாய் மற்றும் மகரம் ஒரு நபரை வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உறுதியுடனும் திட்டமிடுதலுடனும் தொடர ஊக்குவிக்குது. மகர ராசி பற்றி பேசினோம்னா இது ஒரு பூமி ராசி. இது இலக்குகளை அடையும் தன்மைக்கு பெயர் பெற்ற ராசி. செவ்வாய் மகரத்துக்கு மாறையில் வாழ்க்கையில் நீண்ட கால இலக்குகளை அடைய இந்த ஜாதகக்காரவங்களுக்கு இது ஊக்குவிக்குது. இந்த நபர்கள் முன்பை விட தங்கள் தொழிலில் அதிக அர்ப்பணிப்புடன் வேலை செய்வாங்க. மேலும் பணியிடத்தில் முத்திரைகளை பதிக்க அதிகாரத்தை பெறுவதற்காக விருப்பத்தை வலுப்படுத்துகிறாங்க. மகர ராசி என்பவர்கள் செவ்வாய் பயிற்சி இந்த மக்களை ஒழுங்காகவும் நேர்மையானவர்களாகவும் மாற்றப்போகுது. மேலும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுறதில் அதிக அர்ப்பணிப்புடன் இவங்க இருக்கிறாங்க. வெற்றியை அடைய கடினமாக உழைக்க தயங்கவே மாட்டாங்க. நேர்மறையான முடிவுகளை அடைய இவங்க தர்க்க ரீதியாகவும் பூமிக்கு கீழும் வேலை செய்வாங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூக மற்றும் உலகளாவிய மட்டத்தையும் பாதிக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனைவரின் கவனமும் இருக்கும். இந்த மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி அடைவதில் ஆர்வமாக இருப்பாங்க. எண்ணங்களில் தெளிவு இருக்கும். உங்கள் வேலையில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்தணும். மேலும் சிந்தனை மிக்க முடிவுகளை எடுக்கணும். இந்த பயிற்சியை பயன்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். 2024 ஆண்டு தங்கள் விருப்பங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கும். உங்கள் வேலையில் வெற்றி அடைவதில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. சிவப்பு கிரகம் என்ன அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் அனைத்து 12 ராசிகளிலும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த ராசி பயிற்சியின் தாக்கம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிக்கும். மற்றும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுய உந்துதல் மற்றும் உறுதியானவர்களாகவும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்குகளை அடைய ஆபத்துக்களை எடுப்பதிலிருந்து நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். செவ்வாய் கோபம் மற்றும் ஆக்ரோஷம் இது தொடர்பான ராசி. நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப சிந்தனையுடன் செய்யணும். செவ்வாய் கிரக பயிற்சி ஆற்றல் நீங்கள் நேர்மறையாக பயன்படுத்தணும். நீங்கள் சில பெரிய சாதனங்களை செய்ய முடியும். சாதகங்களை செஞ்சு வேத ஜோதிடத்தில் செவ்வாய் மகர ராசியில் உயர்ந்து அதன் விளைவாக ஜாதகத்திற்கு சாதகமான பலனை தர்றாரு. மகர ராசியின் அதிபதி செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் விரோத உணர்வை கொண்டிருப்பாங்க. உணர்ச்சி திருப்தியை கண்டறிஞ்சு உங்களுக்கு சவாலாக கூட இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும் மற்றும் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் இருந்தபோது முடிவுகள் தாமதப்படுது. மகர ராசி செவ்வாய் பயிற்சி இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான நேரமாக அமையும். இந்த சூழ்நிலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாரு. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்குன்னு சொன்னேன். ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி பகவான் அங்கேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று இருக்காரு. செவ்வாயும் உச்சம் பெற போகிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் 10ஆம் வீட்டில் ஒரு பாவி இருக்கணும்னு சொன்னாங்க. காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசி 10ஆம் வீடு. அந்த வீட்டில் அதிபதி சனி. மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. செவ்வாய் பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லையே இவர் மகரத்தில் உச்சம் பெற போகிறாரு இந்த செவ்வாய் பகவான். இதனால் பஞ்சமகா புருஷ யோகமான ருச்சிகை யோகம் உருவாகுது.
பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திலேயோ அல்லது 4, 7, 10ஆம் வீட்டிலேயோ இருந்தார்னா அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் ருச்சிக்க யோகம் உண்டாகுது. பெயர், புகழ், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் கூட தேடி வரும். உடல் பலமும் மனதிடமும் கிடைக்கும். தயாள குணம் நிறைஞ்சிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 45 நாளைக்கு இதுதான் செவ்வாய் பயிற்சி ஆகுது. ஜோதிடத்தில் செவ்வாய் 9 கிரகங்களின் தளபதினு சொல்லப்படுது. செவ்வாய் தைரியம் மற்றும் தைரியத்தின் காரணியாக இருக்குது. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகத்தின் அதிபதியாக இருக்குது. மகர ராசியில் உயர்ந்தவராகவும் கருதப்படுறாரு. செவ்வாய் ராசி மாற்றம் 12 ராசிகளையும் பாதிக்க போது. இருந்தாலும் இதன் விளைவாக சில பேத்துக்கு கோடீஸ்வர யோகம் உருவாக போகுது. இந்த 45 நாட்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம். நண்பர்களே, அடுத்து ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு 9வது வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அமர்றாரு. தொலைதூர பயணங்கள் எல்லாம் போவீங்க. ஆனாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெளிநாடு பயணம் வேணாம். கோயில்களுக்கும் ஆன்மீக பயணம் போவீங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி தான். சகோதரர்களால் பிரச்சனை வந்து நீங்கும். அப்பாவின் கோபத்துக்கு ஆளாவீங்க. புதியவர்களெல்லாம் அறிமுகமாவாங்க. புதிய சொத்தெல்லாம் வாங்குவீங்க. வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கைக்கு தீபமேற்றி வணங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் மேஷராசி லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் உட்கார போகிறாரு இந்த செவ்வாய் பகவான். மகர ராசிக்காரவங்களுக்கும் செவ்வாய் பார்வை கிடைக்குது. ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துடலாம். இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு 7வது மற்றும் 12வது வீட்டிற்கு அதிபதி தான் அவர். இப்போ 9ஆம் வீட்டில் பயிற்சி ஆறாரு. அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்துறையில் நீங்கள் சாதகமான முடிவுகளை பெறுவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியாக வளமாக இருப்பீங்க. அதனால உங்கள் செல்வமும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. இந்த ராசிக்காரவங்க வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை சிந்தனையுடன் எடுப்பீங்க. தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு பல பொன்னான வாய்ப்புகளை தரக்கூடும். இதனால் நீங்கள் நீண்ட தூர பயணங்களை போக வேண்டி வரும். இந்த பயணம் உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும். உங்கள் மன உறுதி மற்றும் முயற்சியின் அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியும். உங்களுக்கு சராசரியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே தவறான புரிதல்கள் வரும். இந்த சூழ்நிலையில் உங்கள் உறவில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி பரஸ்பர பரிந்துணர்வை பலப்படுத்தும். இந்த வகையில் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பேசணும். நீங்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க சீரான உணவை உண்ணணும். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும். யோகா மற்றும் தியானம் இதெல்லாம் செய்வது உங்களுக்கு பலனை தரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன்ஜியை கோயிலுக்கு போய் ஆரஞ்சு பழத்தை தானமாக கொடுத்தாலே அதுவே போதுமானது. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் உச்சமாகும் செவ்வாய் பகவானால் கேந்திர திரிகோண யோகம் ஏற்படுது. இதுவரை மறைந்திருந்த அதிர்ஷ்டங்கள் மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிற காலத்தில் கண்டிப்பாக வெளிப்படும். செவ்வாயோடு சுக்கிரனும் இணைகிறது. 1 மாத காலம் இதுவரை வாழ்வில் காணாத வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் பார்ப்பீங்க. உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறப்போகுது. வேலை, வியாபாரம் மற்றும் தொழில் நிறைந்த தடைகளெல்லாம் இருக்கும். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு மகரத்தில் உச்சமாகும் செவ்வாயால் அடுத்த 1.5 மாதம் முயற்சிகளுக்கு பலனும் எதிர்பாராத வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படும். ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த மட்டும் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றியை தருது. தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து நிதி நிலைமையும் மேம்படுது. அதிர்ஷ்டம் உங்களை பார்த்து சிரிக்குதுன்னா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம். ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த மட்டும் இந்த போக்குவரத்து உங்கள் பேரையும் மரியாதையும் தொழில்முறை இடத்துல வளர்க்கும். நீண்ட வணிக பயணங்கள் உங்களுக்கு நிதி ஆதாயத்தை தரும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையுடன் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைத்து வகையான முறுக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் சமாளிப்பீங்க. புத்திசாலித்தனமான சமநிலையை பராமரிப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல தொழில்துறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. இதற்கிடையில் உங்கள் சக ஊழியர்களுடன் சில அற்புதமான வணிக பயணங்களை நீங்கள் ஆராய்வீங்க. உங்கள் தொழில் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய திறன்களை கிரகநிலையை செயல்படுத்தி கற்றுக்கிறணும். மேலும் இது உங்கள் காதல், திருமண உறவு தொடர்பான தடைகளை சமாளிக்கும் தைரியத்தையும் தரும். நீங்கள் பொறுமை மற்றும் பல சகிப்புத்தன்மை கொண்ட அணுகுமுறையை கடைபிடிக்கணும். உங்கள் தொழில்முறை இலக்குகளை அடைய நீங்கள் நேர்மறையாகவும் விடாமுயற்சியுடனும் உங்கள் வழக்கத்தை பின்பற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா
உங்களுடைய 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறனால நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்க ரிஷபராசிக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண காரியங்கள் எல்லாம் கைகூடும். உங்களுடைய இல்லம் தேடி நல்ல வரன் அமையப்போகுது. பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறப்போகும் செவ்வாய் பயிற்சிக்கு பின்னாடி திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். ஆன்மீக சுற்றுலா போகணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா போயிட்டு வருவீங்க. பெரியோர்களே உங்களுக்காக வாய்ப்பு வந்திருக்கு. கிரிவல பாதையை சுற்றலாம், மலை ஏறலாம், இறங்கலாம், அங்கப்பிரதட்சணை செய்ய வேண்டி நேர்த்திக்கடனை முடிக்கலாம். இப்படி தெய்வ அனுகூலம் மிகுந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் சிறிய பிரார்த்தனை கூட பெரிய அளவில் பணம் தரப்போகுது. அனைத்தும் சுகமாக முடியும். இதுவரை இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன் பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்குன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.